ஏஜே ஸ்டைல் எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ண காரணம் என்ன? 2024ல் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் ரா என்எக்ஸ்டி புதிய நேமில் நடக்க போகுது. 2024ல் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் பேப்பரிவான டே 1ல் இது வரைக்கும் WWE எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஸ்மாக்டவுனில் நடக்க போகும் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்மளோட ஃபினாமினல் ஏஜே ஸ்டைல் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டன் வந்து ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டு நம்மளுடைய எல்ஏ நைட்டையும் அட்டாக் பண்ணார். அது எதுக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அங்கேருந்து ரேண்டிக்கும் சரி, அங்கேருந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஏஜே ஸ்டைலை எல்ஏ நைட்டை எதுக்காக அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜே ஸ்டைலே சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு இன்ஜுரி ஆனதுனால என்னோட இடத்த எல்ஏ நைட் தக்க வச்சுக்கிட்டான். அதாவது பேஸ்லினில் ஜான்சினாவோட பார்ட்னராக நான் தான் இருக்க வேண்டியது. அந்த இடத்த நம்மளுடைய எல்ஏ நைட்டு தக்க வச்சுக்கிட்டான். எனக்கு இன்ஜுரி ஆனதுனால அந்த இடத்த எல்ஏ நைட் தக்க வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் அவன் தக்க வச்சுக்கிட்டான். அதனால தான் நான் எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நீங்கள் எல்லாரும் எல்ஏ நைட்டை பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்ஏ நைட்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. என்னோட எல்ஏ நைட்லாம் ரொம்ப கீழே தான். நீங்கள் எல்ஏ நைட்டை ரொம்ப பெரிய ஆளாக நினைக்கிறதா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜே ஸ்டைலை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக 2024 நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக WWE ராவை டே 1 அப்படின்னு நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்மாக்டவுன் நியூ இயர் இவால்யூவேஷன் அப்படின்னு நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் என்எக்ஸ்டி நியூ இயர் ஈவில் அப்படின்னு WWE நடத்த போகிறாங்க. 2024 நியூ இயருக்கு அப்புறம் ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டியில் இந்த பேப்பரியூவில் புது மேட்சஸ்லாம் WWE அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் 2024 நடக்க போகிற ஃபஸ்ட்டு பேப்பரியூவான டே 1ல் WWE எத்தனை மேட்சஸ் இது வரலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்சாக செத் ரோலன்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை WWE டே 1 பேப்பரியூவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்சாக ரியா ரிப்ளே விசஸ் இல்வி லீஸ்க்கான ஒரு உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பெக்கி லின்ச் விசஸ் நயா ஜாக்ஸான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், இதையும் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டே 1 பேப்பரியூவில் 3 மேட்சை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸாக 2024 நடக்க போகிற ஸ்மாக்டவுன் நியூ இயர் இவால்யூவேஷன் அப்படின்னு நடக்க போகுது. இந்த ஸ்மாக்டவுனில் ரேண்டி விசஸ் ஏஜே ஸ்டைல் விசஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இது ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சாகவும் நடக்க போகுது. அதாவது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் கூட அஃபிஷியலாக மோதுவாங்க அப்படின்னு இந்த மேட்ச்சு நடக்க போகுது.